ஹலோ அக்கா, எங்கே இருக்கிறியா? நாங்கள் தோட்டத்து வரைக்கும் வந்துருக்குறேங்கவா. ஒரு பலம்ப பேசணும், முக்கியமான விஷயம். பஸ் ஏறி வந்துரு. பொழுதுனிக்கெலாம் கூப்பிட்டு இருக்க மாட்டேன், சட்டுன்னு வரணும். பாப்பாத்தி, என்ன விஷயம்? எனக்கு இங்கே 1008 வேலை இருக்குது. எல்லா வேலையை விட இதுதான் முக்கியமான வேலை. வந்து சேரு முத. சரி சரி வாரேன். எந்த வேலையும் ஓட மாட்டேங்குதே. அந்த சொத்தை வாங்குற வரைக்கும் மனசு நிம்மதியாகவே இருக்காது. சரி அக்கா வரட்டு பேசிக்கலாம். என் மாமியார் என்ன சோளம் போட்டிருக்காலோ தெரியல, எப்படி புழக்கமாக முளைச்சிருக்குது வரும். இதில் இணை வந்து அந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலையும்பா. இவ்வளோ வருஷமா தோட்டத்தை வேலை செய்கிறா, ஒரு சோளம் உருப்படியாக போடுறாளா? அக்கா வரதுக்குள்ளே போய் தண்ணி எடுத்து விட்டு வந்துடலாம், அது வரைக்கும் பாயிட்டும். அடே அப்பா, பஸ்ஸு பிள்ளை நேரத்துக்கே வரமாட்டேங்குது. என்ன கால் வலிக்கு நிற்கிறது. வண்டியில் வர இங்கேயும் அங்கேயும் சர்ரு புருன்னு போகுதாயா. வண்டியாட்டா ஓட்டுறானுங்க. கண்டக்டர் ஐயா, நான் ஏறிக்கிறேன். என்னம்மா அண்ணன் நட போட்டுட்டு வரைய? சட்னி யாரு தெரியாதா? ஆமா, உன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி காலு தான் வலிக்குது. ஏயா இவ்வளோ நேரமாவா வருவீங்க? இது என்ன உங்க வீட்டு பஸ்ஸா? நீ சொல்ற டைமுக்கு வர்றதுக்கு எந்த டைமுக்கு வரணுமோ அந்த டைமுக்கு தான் வர முடியும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? டிக்கெட்டை கொடு மொத. பார்த்து மரியாதையா பேசுமா. இந்தா டிக்கெட்டை புடி, அப்புறம் தொலைச்சு புட்டி ஏமாட்டையும் விட்டாத. ஆமா ஆமா, உன் மண்டையை போட்டு உருட்டுறாங்க. டிக்கெட் எடுக்காதவங்களா எடுத்துக்கோங்க, அப்புறம் செக் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. கண்டக்டர், ஸ்டாப் வந்துருச்சு, வண்டி நிறுத்த சொல்லுங்க. ஹோல்ட் ஆன். எமோ படியில் நிக்காதமா. முடியலடா சாமி. எமோ எங்க போற? என்ன ஸ்டாப்பிங் வரல? அது எனக்கு தெரியாதா? இன்னும் 2 ஸ்டாப்பிங்ல வந்துடும். ஹோல்ட் ஆன். பஸ் எப்படி பிரேக் போடுறான் பாரு. உனக்கு என்ன அப்படி அவசரம்? காலில் சுடு தண்ணி ஊத்துற மாதிரி சீக்கிரம் வாங்குறியா? நீ ஒருத்தி, இந்த மாதிரி தானே உன் பொழப்பும் இருக்கும். என் பொழப்பு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்ன விஷயம்னு சொல்லு. சரி உட்காரு, அந்த வயற்கூடையில் என்ன? ஆமா உட்காடுறாங்க. நானே அந்த பஸ்ஸுக்காரங்க கூட ஓரியான்ட்டு வரேன். வேற வேலையை சொல்லு. சரி உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்கிறவா? அப்படி என்ன தலைவோட விஷயம் சொல்லி தொலை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும் சொத்து மேலே பயம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அண்ணனுக்கே எல்லாம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இந்த நேரம் பார்த்து எழுதிக்கிட்டாத்தேன். இல்லைன்னு வச்சுக்க, எல்லாமே அண்ணன்கிட்டே கொடுத்துருவாங்க, நமக்கு ஒன்றுமே எல்லாம் போயிடும். அண்ணனுக்கு நஷ்டமானதை விட கூட இருக்கிறவன் நான் இல்லை ஏமாத்திருச்சு, அதான் பெரிய காரணம். ஆமாம்மா, நஷ்டமாச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ என்னதான் பண்ணலாங்கிறிய? அதை சொல்லு. ஏன் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறிய? ஒன்றும் இல்லை, அம்மாட்ட போவோம், இப்படி நடக்குது, நல்ல லாஸ்ட்டில் போயிட்டுருக்குது, எங்களுக்கு எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லலான் இருக்கிறேன். நீ வருவியே வரமாட்டியா? நமக்கு சொத்து கிடைச்சா போதும். அப்புறம் என்ன, நாளை காலையில் போகலாம். உங்கள் கூட்டுக்காரனுக்குலாம் தெரியுமா? தெரியும். சரிடி, அப்போ காலையில் ஓட என்ன? சரி, என்னை தண்ணி எடுத்து விட்டேன், அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. என்ன, பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூல்ல இருந்து நான் நம்மிடமெல்லாம் இப்படி ஏமாத்திட்டானுங்களே. இனிமே நான் என்ன பண்ண போறேன்? என் பிள்ளைங்களை எப்படி கரை சேர்த்த போறேன்? சரி பாத்துக்கலாம். நமக்கும் கடவுள் வழிவிடாமையா போயிட போறாரு. ஏங்க வந்துட்டீங்களா? எப்பங்க வந்தீங்க? நீங்க வந்ததே தெரியல. நான் இப்பதாமா வந்தேன். உனக்கு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. ஏங்க வந்தா டீ கேட்பீங்க, இன்னைக்கு அமைதியாவே இருக்கீங்க. டீ குடிக்கிற நிலைமையிலயா இருக்கிறேன். என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு போ. என்னங்க அப்படி சொல்றீங்க? என்னாச்சு? இந்த மாதிரி என்ன ஆகணும்? நான் நம்பி பணம் கொடுத்தவ எல்லாம் என்னை ஏமாத்திட்டான். நான் நமக்குன்னு ஒண்ணு கேட்க போறப்ப எவனுமே தரமாட்டேன்ட்டான். நம்ம காசையே நம்மளுக்கு தரமாட்டேங்கிறானுங்க. இதுக்கு தான் தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப யாரு நடுத்தரவில் நிக்கிறது? படிச்சு சொன்னனே. நான் நல்லது செய்யணும்னு தான் செஞ்சேன். இவனுங்கெல்லாம் இப்படி ஏமாத்துவானுங்கன்னு நான் என்னத்தை கண்டேன். என்ன 2 பேர் தனியா பேசிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? நான் அப்பவே சொன்னனே, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணான்னு. இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் பாத்தியா? நான் என்ன வேணும்னா பண்ணேன்? நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணேன். இப்படி அவனு யாரு கண்டா? இப்போ அவசரத்துக்கு யார்ட்டையாவது போய் நின்று எந்த நாய் உனக்கு உதவி பண்ணாது. ஓ, துறை எல்லாம் கையில இருந்ததெல்லாம் விட்டுட்டு வந்துட்டானா? இவங்களை இங்க வச்சிருந்தா ஆபத்தாச்சே. புருஷனை முன்னாடி அப்படி என்ன குஸ்குசுன்னு பேசுறீங்க? எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் கேட்போம்ல. அது ஒன்றும் இல்லை, அது வந்து என் கஷ்டத்தை நான் போய் யாருக்கிட்ட சொல்றது? என்னடா மணி, அமைதியா இருக்கிறவன் என்னாச்சு? மா, உன் சொந்தக்காரன்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்தேன்ல, அவெல்லாம் ஏமாத்திட்டாமா. என்னது? ஏன் சொந்தக்காரனுக்கு காசு கொடுத்தியா? யார் கேட்டு கொடுத்தியா? இப்ப வந்து எங்கட சொல்லிட்டு இருக்கிறவன்? ஆமா, நீ தான் வீட்டுக்கு வந்தாவே அண்ணமைய அக்காவைய தம்பி பையன் பொழுதுனிக்கு புராணமா பாடுறிய. ஆமா, நீ செய்யறதான் நல்லா செஞ்சு விட்டியே. கையில இருந்தா குடுறாமணி, கொஞ்சம் குடுறாமணின்னு சொல்லி எங்க வாழ்க்கையவே இப்படி தொலைச்சு விட்டியே. ஓஹோ, ஒரு மனுஷ கஷ்டத்துல இருக்கும்போது ஆறுதலா 4 வார்த்தை பேசலினாலும் தேள் கொடுக்காட்ட கொட்டாம இருக்கலாம்ல. நான் அப்படிதாண்டி பேசுவேன். கம்முன்னு காவேரி. இந்த பொழைக்க தெரியாத மனுஷங்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், உன்னை கத்தி என்ன பண்றது?